ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. கடாயில் அதுக்கு முன்னாடி கிழங்கை வேக வச்சு எடுத்து தொலியை உரித்து எடுத்து வச்சுருக்கோம். வெட்டி வச்சுருக்கோம். 2 பல்லாரி, 2 தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, புளி தண்ணி. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகும் உளுந்தும் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு போடணும். பூண்டு நல்லா கரைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டணும். அது பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் புளியோட பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை, இது எல்லாம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றினோன்னா நல்ல ஒரு கிண்டிட்டு அப்புறம் இந்த கிழங்க எடுத்து போடணும். வெட்டி வச்ச கிழங்க எடுத்து தூக்கி போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே மிளகும் கருவேப்பிலையும் பொடி பண்ணி வச்சுருக்கிறோம், அதை எடுத்து போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி.